உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தா அதுக்கே இந்த ஸ்மெல் பிடிக்காம போயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்றா மாறா. மாறா, என்னடா இது? டேய், என்னாச்சு? எழுந்துரு மேல, எழுந்துரு. அதான் நான் நின்னுட்டு தான் இருக்கேன். என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன இது? குடிச்சிருக்கியா? சும்மா லைட்டா. கத்தாதடா, அப்படியே போட்டனா தெரியுமா? டேய், ஏன்டா அப்படி பண்ற? குடிச்சா ஐயோ, பாத்து பாத்து. ஏன்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்க? எழுந்துடா, மேல எழுந்துடா. கண்ட்ரோல் ஆகறதா பாக்குறேன். கத்தாத, சாம இரு. அப்பா வீட்ல தான் இருக்காரு. ஒரு காதுல விழுந்தா தேவையில்லாத பிரச்சனை. எழுந்துரு, மெதுவா எழுந்துரு. நான் உள்ள இல்லையா? அப்ப உள்ளதா இருக்க, முதுகுலயே வைக்கிறேன். வா. டேய் டேய், என்ன தள்ளாதடா. அதான் திரும்பு. பாத்து கூட்டு போ. கட்டி அப்படி போகாதடா. இப்படி வா, இப்படி வா. மெதுவா மெதுவா, கத்தாம வா. ஓட்டலாம். டேய் டேய், மாறா, இந்த பக்கம் படு. இந்த பக்கம் வருதா மட்டும் லவ் பண்ணிடுவானா? தள்ளி வா, இந்த பக்கம் வா. இப்படி வந்து படு. அநியாயமா பாண்டியனை கொண்டுட்டானே. மாறா, அனத்தாம திரும்பி படுத்துக்கோ. சாரி ப்ரோ. வீரா, வீரா, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காதம்மா. கொஞ்ச நாளா அவன் குடிக்காம ஒழுங்கா தானே இருந்தான். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் மனசு வருத்தம், அதான் கொஞ்சமா குடிச்சிட்டான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ ஊத்தி கொடுத்த மாதிரியா சொல்ற? டேய் சும்மா இருடா. அவன் காலையில எழுந்ததும் நான் வந்து நல்லா கண்டிச்சிடுறேன். சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, கண்டிச்சிரோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் காலு இல்ல நான் பாத்துக்கிறேன் வலிமா, நீங்க போங்க. கால் வலிக்கும், பிரியாணி நான் பாத்துக்கிறேன். நான் வந்து தூங்கு. பிரியாணி நல்லா வேற இருக்காது. பேசாம நானே வந்து கிண்டினவா. இதுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கக்கூடாதுங்கிறது. டெய்லியும் குடிச்சிடணும். That is the healthiest tip. சாரி பாண்டியா. டேய், நடிச்சது போதும், எழுந்துரு. கண்டுபிடிச்சிட்டாளா? நீ குடிக்கலன்னு எனக்கு தெரியும், மரியாதையா எழுந்துரு. சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்ப நீ எழுந்திருக்கிறே இல்ல தண்ணி பிடிச்சி மூஞ்சில ஊத்துவா? எதுக்கு போய் சொன்ன? நான் போய் உனக்கும் எங்க அண்ணனுக்கும் முன் விரதம் இருந்துச்சா? ஆமா, அதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டல. ஆமாமா, ரொம்ப தெளிவா சந்தேகம் வராம நம்புற மாதிரி சொன்ன. நீ என்கிட்ட பேசினத வேற யாரு கேட்டிருந்தாலும் அப்படியே நம்பி இருப்பாங்க மாறா. ஏன் எனக்கே ஒரு நிமிஷம் நீ சொல்றது உண்மையா போயேன்னு ஒரு குழப்பம் வந்துச்சு. ஆனா செம்ம பெர்ஃபார்மன்ஸ்டா மாறா. என்ன பிரச்சனை உனக்கு? நீ அண்ணன் கூட சண்டை போட்டு அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ண இல்லையா? நீ 1000 தடவை கேட்டாலும் என்கிட்ட பதில் இதுதான். அதை நம்புறது நம்பாது உன் இஷ்டம். கோர்ட்டில் கூட இதை வந்து சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என்னை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். போது, நிறுத்துறியா?
நீ என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு வேற யாராவது ஒருத்தி இருப்பா. அவகிட்ட போய் சொல்லு. மனசுல இவருக்கு அப்படியே புத்தர் ஏசுன்னு நினைப்பு போல. எல்லா பாரத்தையும் அப்படியே அவர் தலையில ஏத்துப்பாரு. நீ பெரிய தியாகின்னு யாராவது உனக்கு செலவிக்கிறேன்னு சொன்னாங்களா? நான் யாருக்கும் தியாகம்லாம் பண்ணல. செஞ்ச தப்பை மறைச்சு ஒளிஞ்சு வாழ்றது எனக்கு அசிங்கம். அவ்வளோதான். அதுக்காக தான் உண்மையை சொன்னேன். நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால போய் உண்மையாயிடாது மாறா. இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு நான் சொல்றது பொய்ன்னு சொல்றேன்? நான் என்ன பொய் சொன்னேன்? சண்டை நடந்து எங்க 2 பேர்த்துக்குள்ள. அது உண்மையா பொய்யான்னு சொல்றது நானும் அவரும் மட்டும்தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை. நான் சொல்றேன், எங்க 2 பேர்த்துக்குள்ள முன்பகை இருந்துச்சு. நீ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது மாறா. உண்மையை யாராலையும் என்ன பண்ணாலும் மறைச்சு வைக்க முடியாது. நீ எதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ நீ அதை செய். எது மாட்டணும்னு இருக்கோ அத நான் செய்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார் ரொம்ப போதையில இருக்கீங்கல்ல, படுத்து தூங்குங்க. பாத்து வாந்தி கிந்தி எடுத்துட்டு போறீங்க. இவ எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறா? நான் குடிக்கலைங்கிறத முதல்ல இவ எப்படி கண்டுபிடிச்சா? ஆக மொத்தம் இவ இதை விடுறதா இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா டேஞ்சர் தான். ராகவனை காப்பாற்றணும். கண்டிப்பா அவன் இந்த வழியாதான் வரணும். எப்படியும் இன்னைக்கு ஆட்டோ பிடிக்க வருவான். அப்படி மட்டும் வரட்டும், வசமா மாட்டுவான். ஒரு நிமிஷம் மா, ஒரு வரைக்கும் போனோம். சரிம்மா. சொல்றா. அது போரூர்ல வீடு ஒன்று லீஸுக்கு வருதுன்னு சொன்னாங்கடா. அதை பார்க்கலாம் தான்டா போறேன். டேய், ஒரு 50,000 பணம் இருக்குமாடா? ஒரு மாசத்துல திருப்பி தந்துடுறேன். டேய், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லடா. டேய், பொய் சொல்லாதடா. புது நகையெல்லாம் எடுத்திருக்கியா, கார் புக் பண்ணிருக்கியா, இப்ப வீடு லீஸுக்கு எடுக்க போற, நல்லா சம்பாதிச்சு வசதியா இருக்க, பணம் இல்லைங்கிற. டேய், அது டேய், நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானடா. டேய், என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? இல்லடா, யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு லாட்ரி ஒன்று விழுந்துச்சுடா. லாட்ரியா? ஆமாடா. இப்ப நம்ம ஊர்லயே இல்லையா அந்த மாதிரி எல்லாம்? இது வேற மாதிரி லாட்ரிடா. ஒரு நாள் நைட்டு நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தெரியாதனமா ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டேன்டா. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த ஒரே விட்னஸ் நான் தான்டா. டேய், அந்த ஆக்சிடென்ட் தான் இப்போ எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? எப்படிடா? டேய், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? எல்லாம் அப்படிதான்டா. டேய், நான் கேட்ட அந்த 50,000 பணம். சரிடா, நாளைக்கு வீட்டில் வந்து வாங்கிக்க. சரிடா. ஓகேடா, ஓகே, பாய். சரிடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.